Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோவில் BSc Mathematics கோர்ஸில் இருக்கிற half range Fourier series introduction and solved examples பார்க்கலாம். First Fourier series அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். Fourier series first develop பண்ணது French mathematician physicist Joseph Fourier அப்படின்றவர் தான் டெவலப் பண்ணார். இப்போ இந்த f of xன்ற ஃபங்க்ஷனை பீரியாடிக் ஃபங்க்ஷனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷனை என்னால் ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற சீரீஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபோரியர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வர்ற கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஐலஸ் ஃபார்முலா நோட்டேஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். f of xன்ற பீரியாடிக் ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டன் as a0/2 plus summation n is equal to 1 to infinity an cos nx plus summation bn sin nx. summation எல்லாமே n is equal to 1 to infinity ரன் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை என்னால் ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இந்த சீரீஸ் தான் நம்ம ஃபோரியர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் a0 an bn இது எல்லாமே நம்மளுக்கு ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஐலஸ் ஃபார்முலா நம்ம எக்ஸ்பான்ஷனோட பார்க்கலாம். f of xன்றது நம்மளுக்கு பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். அந்த ஃபோரியர் சீரீஸ் டெவலப் பண்ணுறதுக்கு பீரியாடிக் ஃபங்க்ஷன்னாலே நம்மளுக்கு ஒரு பீரியட் இருக்கும். இங்கே நம்ம எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா பீரியட் 2π இருக்கிற மாதிரி டெவலப் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் லைஸ் பிட்வீன் c அண்ட் c+2π. சிலேருந்து c+2π வரைக்கும் இருக்கிற எல்லா எக்ஸ் வேல்யூஸும் நம்ம எடுத்துக்கிறோம். வித் பீரியட் 2π அப்படின்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சிலேருந்து c+2πன்னு கொடுத்துருக்கோம். இப்போ f of xன்ற ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். f of x is equal to a0/2 plus summation an cos nx plus summation bn sin nx. summation எல்லாமே n is equal to 1 to infinity சொல்லியிருக்கும். இதில் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா a0 is equal to 1/π c to c+2π f of x dx. ஸோ இதுதான் நம்மளுக்கு a0 வேல்யூ. a0ன்றது எப்படி எழுதலான்னாக்க 1/π integral c to c+2π f of x dx. Similarly, anக்கு ஃபார்முலா எப்படி எழுதலாம்னாக்க 1/π integral அதே தான் c to c+2π f of x cos nx dx. cos nx f of xல மல்டிப்ளை பண்ணி dx போட்டு இன்டர்வல் எடுத்திங்கன்னா an கிடைக்கும். இதே cos nx பதில் sin x போட்டோம்னாக்க we get bn coefficient. bn is equal to 1/π integral c to c+2π f of x sin nx dx. அப்போ a0 வேல்யூ 1/π c to c+2π f of x dx. an வேல்யூ 1/π integral c to c+2π f of x cos nx dx. bn வேல்யூ 1/π c to c+2π f of x sin nx dx. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இதில் இருக்கிற a0 an bn எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இந்த சீரீஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get the Fourier series expansion for f of x value. இப்போ நம்ம அந்த எக்ஸ்பான்ஷன் ஐலஸ் ஃபார்முலாவில் லிமிட் எல்லாமே c to c+2π போட்டோம். இதில் c வேல்யூ பர்டிகுலராக 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லிமிட் எப்படி மாறும்னாக்கா 0 to 2πன்னு மாறும். ஏன்னா cன்றது 0ன்னு வச்சுருக்கோம். அப்போ 0 to 0+2π அப்படின்னா 0 to 2πன்னு வந்துடும். அப்போ ஃபார்முலா எல்லாமே எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a0 is equal to 1/π c to c+2πன்னு போடுவோம். இங்கே cக்கு பதிலாக நம்மளுக்கு 0 கொடுத்துருக்கோம். அப்போ 0 to 2π f of x dx. Similarly an 1/π 0 to 2π f of x cos nx dx. bn வேல்யூ நம்மளுக்கு 1/π 0 to 2π f of x sin nx dx ஃபார்முலா. ஸோ c வேல்யூ 0வாக இருக்கும்போது லிமிட் c to c+2π இருக்கிறது 0 to 2π மாறிடும். நெக்ஸ்ட்டு c to c+2π அப்படின்ற இன்டர்வலில் cக்கு 0 போட்டோம் நோட் 1ல். cக்கு -π போட்டிங்கனாக்க அந்த இன்டர்வல் எப்படி மாறும் அப்படின்னா c to c+2π becomes -π to π.
அப்போ லிமிட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா -πலேருந்து +π வேல்யூ வரைக்கும் நம்மளுக்கு இன்டர்வல் வேல்யூ ரன் ஆகும் எக்ஸோட வேல்யூஸ். ஸோ இப்போ ஃபார்முலா அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அப்போ a0 is equal to 1/π -π to +π f(x) dx. an value is equal to 1/π -π to +π f(x) cos nx dx. bn value 1/π interval -π to +π f(x) sin nx dx. இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது a0க்கு வெறும் f(x) dx போட்டால் போதும். anக்கு f(x)ஓட cos nx dx போடணும். bnக்கு f(x) sin nx dx ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நோட் 1ல் cக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது லிமிட் வந்து 0 to 2π மாறும். அண்ட் நோட் 2ல் cக்கு -π சப்ஸ்டியூட் பண்ணும்போது லிமிட் வந்து லோயர் லிமிட் -π அப்பர் லிமிட் π மாறும். அப்போ -π to +πன்னு சேஞ்ச் ஆகும். பட் சேம் ஃபார்முலா தான். நெக்ஸ்ட்டு ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரீஸ் பார்க்கலாம். நம்ம ஒரிஜினலாக ஃபுல் ரேஞ்ச் ஃபோரியர் சீரீஸில் இன்டர்வல் ஆஃப் லென்த் 2π நம்ம எடுத்துக்குவோம். அதில் இருக்கிற ஹாஃப் வேல்யூ 2πயில் இருக்கிற ஹாஃப் வேல்யூ பையன்னு எடுத்துட்டோம்னா இந்த இன்டர்வல் ஆஃப் லென்த் பைக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி கிடைக்கிற இந்த ஃபோரியர் சீரீஸ் தான் வந்து ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா எல்லா லென்த்தும் நம்மளுக்கு 0 to 2π இல்லைன்னா -π to πன்னு இருக்கும். இங்கே வந்து ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரீஸில் 0 to π மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். அவுட் சைட் ஆஃப் 0 to πயை நம்ம எடுத்துக்க மாட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரீஸில் ஒன்லி கொசைன் சீரீஸ் வரும், இல்லைனாக்கா சைன் சீரீஸ் வரும். ஸோ நம்ம ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்றதை பொறுத்து இந்த ரெண்டு சீரீஸில் ஏதாவது ஒன்று தான் எக்ஸிஸ்ட் ஆகும். கொசைன் சீரீஸ் இல்லைனாக்கா சைன் சீரீஸ். The function in some problems we are concerned with the Fourier's expansion of a function f(x) in the interval 0π instead of the usual interval of length 2π, that is half of the period of the Fourier series for f(x). Here the function is defined in 0π. We are not concerned with the nature of the function outside the range 0 to π. So the Fourier series expansion of f(x) in 0π contains the series of cosines alone or a series of sines alone. இப்போ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சீரீஸாக நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். கொசைன் சீரீஸ் இல்லைனாக்கா சைன் சீரீஸ். ஸோ சப்போஸ் த ஃபங்க்ஷன் f(x) is given for 0 to π, x lies between 0 to π, extend f(x) by reflecting it in the y-axis. The original function f(x) plus its extension is even. Then we define a new function f(x) such that f(x) is equal to f(x), x lies between 0 to π, and f of -x, x lies between -π to 0. So in the Fourier series கான்செப்டில் ஃபுல் ரேஞ்சில் 0 to 2π இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஹாஃப் ரேஞ்சில் 0 to π மாறும். ஃபுல் ரேஞ்ச் சீரீஸில் 0 to 2πயில் நம்மளுக்கு a0, an, bn இது எல்லாமே நம்ம கண்டுபிடிப்போம். அதில் கொசைன் சீரீஸ் சைன் சீரீஸ் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும். ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரீஸில் நம்மளுக்கு ஒன்று கொசைன் சீரீஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லைனாக்கா சைன் சீரீஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் கொசைன் சீரீஸ் இல்லைனாக்கா சைன் சீரீஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இன்டர்வலில் ஆஃப் லென்த் 0 to πயில். இதில் கொசைன் சீரீஸோட ஃபார்முலா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். f(x) is equal to a0 divided by 2 plus summation an cos nx, where a0 is equal to 2 divided by π integral 0 to π f(x) dx and an is equal to 2 divided by π integral 0 to π f(x) cos nx dx. கொசைன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் a0ம் an மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரிஜினல் ஃபுல் ரேஞ்ச் சீரீஸில் நம்மளுக்கு ஒரு bnனும் வரும். அந்த bn கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு இங்கே 0 ஆகிடும். கொசைன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் bn 0 ஆகிடும். சைன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் a0, an ரெண்டுமே 0 ஆகிடும். bn மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இங்கே கொசைன் சீரீஸில் ஃபார்முலா பார்த்திங்கன்னா a0ம் an மட்டும் இன்வால்வ் ஆகிருக்கிற மாதிரி சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் இந்த ஃபுல் ரேஞ்சில் இருக்கிற ஃபார்முலா நம்ம எழுதியிருக்கோம். a0 வேல்யூ நம்ம 2 divided by π 0 to π என்ற லிமிட் கொடுத்துருக்கோம் f(x) dx. anன்றது 2 divided by π 0 to π f(x) cos nx dx. இப்போ ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ் பார்க்கலாம். ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸில் நம்மளுக்கு a0, an மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸில்
bn மட்டும்தான் நம்மளுக்கு இன்வால்வ் ஆகும். மீதி ரெண்டும் a0 an ரெண்டுமே நம்மளுக்கு 0 ஆகிடும். எல்லாமே ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸ்னாலே 0 to பையில் தான் நம்ம அந்த இன்டர்வல் ஆஃப் லென்த்து கொடுப்போம். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸ்பான்ஷன் படி பார்த்திங்கன்னா f(x)ல் a0 வராது anனும் வராது. அப்போ bn sin nxக்கு சமேஷன் எடுத்திங்கன்னா போதும் f(x) வேல்யூ, வேர் bn is equal to 2 divided by pi integral 0 to pi f(x) sin nx dx. இதுதான் நம்மளுக்கு half range sine series ஓட expansion. இப்போ half range sine seriesனாக்க bn மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதே half range cosine சீரீஸாக இருந்ததுனாக்க a0 an ரெண்டு மட்டும்தான் வரும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Find the half range sine series for f(x) is equal to x cube in the interval of length 0 to pi. ஸோ இவங்களே இங்கே கொடுத்துட்டாங்க half range sine series-ன்னு. ஸோ half range sine series-ல எது மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம், bn மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கான ஃபார்முலா எழுதிடலாம். half range sine series-ஓட ஃபார்முலா f(x) is equal to summation n is equal to 1 to infinity bn sin nx, where bn is equal to 2 divided by pi integral 0 to pi f(x) sin nx dx. இப்போ நம்ம half range sine series இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு bn வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி bn into sin nx சம்மேஷனில் போட்டோம்னா we get the half range sine series for the given function f(x) is equal to x cube. ஸோ இங்கே ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ் கண்டுபிடிக்க சொல்கிறதுனால bn மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ bn is equal to 2 divided by pi integral 0 to pi f(x) sin nx dx. ஸோ அந்த இதில் ஃபங்க்ஷன் f(x)க்கு பதில் x cube நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னாக்க x cube போட்டோம்னா x cube into sin nx dxன்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது uv ஃபார்முலா மாதிரி இருக்குது நம்மளுக்கு. ஸோ uv dxோட ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், என்னோட ப்ரீவியஸ் வீடியோலையும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்டர்வல் uv dx is equal to udv is equal to uv1 minus u dash v2 plus u double dash v3 minus etc. இங்கே நம்ம udvக்கு நம்ம uv minus vduன்ற ஃபார்முலா போடுவோம். இங்கே ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் எல்லா சம்முக்கும் வர்ற மாதிரி. ஏன்னா எக்ஸோட பவர்ஸ் அதிகமாக u dash u double dash இதெல்லாம் அதிகமாகிட்டே போகும், எக்ஸிஸ்ட் ஆகிட்டே போகும். அதனால் ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ இன்டர்வல் எக்ஸ் கியூபு சைன் என்எக்ஸ் டிஎக்ஸுக்கு நம்ம ஆன்சர் போடணும். ஸோ இங்கே வந்து ஹைலைட் ஃபார்முலா படி யூன்றது நம்ம எக்ஸ் கியூப்னு எடுத்துக்கலாம், அண்டு சைன் என்எக்ஸுக்கு டிவின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ யூ எக்ஸ் கியூப்னாக்கா யூ எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ யூ ஃபஸ்ட்டு ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா யூ டேஷ்னு கிடைக்கும், ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா யூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு டியூ பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபுக்கு 3x² அப்படின்னு கிடைக்கும். திருப்பி யூ டேஷை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டா அப்போ யூ டபுள் டேஷ்னு கிடைக்கும். டியூ டேஷ் டிவைடட் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6xன்னு கிடைக்கும். திருப்பி யூ ட்ரிபிள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூ டபுள் டேஷை நம்ம ஒரு தடவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வி கெட் 6xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 6ன்னு கிடைக்கும். அடுத்தது ஃபோர்த் டெரிவேட்டிவ் ஆஃப் யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6ன்றது கான்ஸ்டன்ட்டு. ஸோ கான்ஸ்டன்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. எங்கே நம்மளுக்கு அந்த டெரிவேட்டிவ் 0 வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே டிவின்றது நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சைன் என்எக்ஸ் டிஎக்ஸு. ஸோ v1ன்றதை எப்படி எழுதிக்கலாம், இன்டர்வல் டிவின்னு எழுதிக்கலாம், இன்டர்வல் சைன் என்எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ v1 இஸ் ஈக்குவல் டு u எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி v எல்லாத்தையும் நம்ம இன்டரேட் பண்ணிகிட்டே போகிறோம். அப்போ இன்டர்வல் dv இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் சைன் என்எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ இன்டர்வல் சைன் என்எக்ஸ் டிஎக்ஸுக்கு ஃபார்முலா மைனஸ் காஸ் என்எக்ஸ் டிவைடட் பை என்னன்ற ஆன்சர் கிடைக்கும். திருப்பி இந்த v1-ஐ எக்ஸை பொறுத்து நம்ம இன்டரேட் பண்ண போகிறோம். v2 இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் v1 dx. ஸோ மைனஸ் காஸ் என்எக்ஸ் டிவைடட் பை n இன்ட்டு dx. மைனஸ் 1/n வெளில எடுத்துட்டோம்னா இன்டர்வல் காஸ் என்எக்ஸ் டிஎக்ஸு. இப்போ மைனஸ் 1/n காஸ் என்எக்ஸ் டிஎக்ஸோட இன்டரேஷன் வேல்யூ சைன் என்எக்ஸ் டிவைடட் பை n கிடைக்கும். ஸோ v2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் என்எக்ஸ் டிவைடட் பை n². v2 கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி v3ன்றது v2-ஐ நம்ம இன்டரேட் பண்ணணும். அப்போ v2-ஐ நம்ம இன்டரேட் பண்ணி வர்ற ஆன்சர் நம்மளுக்கு v3. ஸோ v3 இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் v2 dx. v2ன்றது மைனஸ் சைன் nx டிவைடட் பை n² இன்ட்டு dx. மைனஸ் 1/n² கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டிங்கன்னா உள்ள சைன் nx மட்டும் இருக்கும்.
இப்போ இன்டர்வல் sin nx dxக்கு மைனஸ் காஸ் nx டிவைடட் பை nன்ற ஆன்சர். இப்போ மைனஸ் காஸ் nx மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் காஸ் nx டிவைடட் பை n கியூப். ஸோ v3ன்றது காஸ் nx டிவைடட் பை n கியூப்ன்ற ஆன்சர். அடுத்தது v4ன்றது இன்டர்வல் v3 இன்ட்டு dx. v3க்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? காஸ் nx டிவைடட் பை n கியூப் dxன்னு கிடைக்கும். அதை இன்டரேட் பண்ணிங்கனாக்கா sin nx டிவைடட் பை n பவர் 4ன்னு கிடைக்கும். ஸோ v4 அப்படின்றது sin nx டிவைடட் பை n பவர் 4. இங்கே u ஃபோர்த் டெரிவேட்டிவ் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வியோட ஃபோர்த்து இன்டரேஷன் வேல்யூ வரைக்கும் இந்த இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜென்ரலைஸ்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிற u டேஷு u டபுள் டேஷு ட்ரிபிள் டேஷ் அண்ட் ஃபோர்த் டெரிவேட்டிவ் v1 v2 v3 இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா வந்து uv dxஆக இருந்துச்சுன்னா uv dxஆக இருந்துச்சு அப்படின்னா இதில் கண்டுபிடிச்சிருக்கிற uv1 மைனஸ் u டேஷ் v2 ப்ளஸ் u டபுள் டேஷ் v3 மைனஸ் எக்ஸட்ரா. இந்த சைன்ஸ் வந்து ஆல்டர்னேட் சைன்ஸில் இருக்கும். u v1 அப்போ uன்றது x கியூபு, v1க்கு மைனஸ் காஸ் nx டிவைடட் பை n அண்ட் u டேஷுக்கு 3x ஸ்கொயர் அண்ட் v2க்கு மைனஸ் sin nx டிவைடட் பை n ஸ்கொயர் அண்ட் u டபுள் டேஷுக்கு 6x v3க்கு காஸ் nx டிவைடட் பை n கியூபு. அதே மாதிரி u ட்ரிபிள் டேஷ் வந்து 6 அண்ட் 4 வந்து sin nx டிவைடட் பை n பவர் 4. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ லிமிட் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் 0 to பை. அப்பர் லிமிட்டு நம்மளுக்கு பை கொடுத்துருக்காங்க, லோயர் லிமிட்டு 0. ஸோ அப்பர் லிமிட் வேல்யூ எல்லாமே நம்ம போடும்போது காஸ் பை வேல்யூ எல்லாமே -1 இருக்கும் அண்ட் சைன் பை எல்லாமே நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ அப்பர் லிமிட் பை வேல்யூ மைனஸ் லோயர் லிமிட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்க வி கெட் 2 டைம்ஸ் -1 பவர் n 6 divided by n cube minus pi square divided by n. cos pi value நம்மளுக்கு cos pi ஓட value நம்மளுக்கு 1 -1 cos pi value -1 அதே cos 2 pi value நம்மளுக்கு +1. so odd powers cos pi cos 3 pi cos 5 pi இது எல்லாமே நம்மளுக்கு -1 cos 2 pi cos 4 pi இந்த ஈவன் பை எல்லாமே நம்மளுக்கு +1 இருக்கும். ஸோ இங்கே காஸ் n பையன்னு கொடுத்துருக்கிறதுனால காஸ் n பை அப்படின்னும் போது நம்மளுக்கு ஃபார்முலா எப்படி மாறும் அப்படின்னாக்க காஸ் n பை இஸ் ஈக்குவல் டு ஆடாக இருந்துச்சுன்னா -1 ஈவனாக இருந்துச்சுன்னா +1ன்னு கிடைக்கும். என்னோட வேல்யூ ஆடாக இருந்துச்சுன்னா காஸ் n பை வந்து -1, அதே n வேல்யூ ஈவனாக இருந்துச்சுன்னா காஸ் n பை வேல்யூ +1. ஸோ ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி நம்ம ஜென்ரல் ஃபார்முலா எழுதும்போது இதோட ஃபார்முலா -1 பவர் n போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது we get 2 times -1 power n into 6 divided by n cube minus pi square divided by n. இதுதான் வந்து bnோட ஆன்சர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க bn வேல்யூவை சீரீஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். half range sine series for f of x in 0 pi is f of x is equal to summation n is equal to 1 to infinity bn sin nx. bnக்கு பதில் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். 2 into -1 power n 6 divided by n cube minus pi square divided by n into sin nx. இதை ஒன்றுக்கு நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டு டேர்மாக நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணி போடும்போது இப்படியே கூட நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனாக்கா எக்ஸ்பாண்ட் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம். So we get the answer 2 pi square minus 12 into sin x. n is equal to 1 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர், n is equal to 2 போட்டிங்கன்னா 3/2 minus pi square sin 2x. n is equal to 3 போட்டோம்னா 2 divided by 3 pi square minus 4/n 9 sin 3x plus etc. n is equal to 1 to infinity-ன்றதுனால 1 2 3 மட்டும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணி போட்டிருக்கோம். இதோட இந்த ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், half range cosine series for f of x is equal to x. ஸோ இதில் என்ன டெடியூஸ் பண்ணணுன்னாக்கா 1/n ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர் ப்ளஸ் 1/5 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா இதை போட்டுக்கலாம். இப்போ half range cosine series for f of x ஓட ஃபார்முலா, cosine சீரீஸ்னால் நம்ம எது வரும்னு சொன்னோம், a0ம் an மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். போன எக்ஸாம்பிளில் half range sine சீரீஸில் bn மட்டும் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆணுச்சு, அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். இங்கே வந்து half range cosine series for
f of x in 0 pi is f of x is equal to a naught divided by 2 plus summation n is equal to 1 to infinity a n cos nx. இதில் a நாட்ன்றது 2 divided by pi 0 to pi f of x dx and a nன்றது 2 divided by pi integral 0 to pi f of x cos nx dx. இதான் வந்து நம்மளுக்கு cosine சீரிஸோட ஃபார்முலா. a நாட்டும் a n மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி இந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஈக்குவேஷன் 1ல போட்டோம்னாக்கா we get the half range cosine series. ஃபஸ்ட்டு நம்ம a நாட் கண்டுபிடிக்கலாம். half range Fourier சீரிஸ்க்கு a நாட்டும் a n கண்டுபிடிக்கணும் இல்லையா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம a நாட் கண்டுபிடிக்கலாம். a நாட் is equal to ஃபார்முலா 2 by pi integral 0 to pi f of x dx 2 divided by pi 0 to pi இங்கே f of x ன்றது x கொடுத்துருக்காங்க. அப்போ x into dx கிடைக்கும். x into dx நாக்க x இன்டரேட் பண்ணோம்னாக்க we get x square divided by 2 கிடைக்கும். லிமிட் வந்து நம்மளுக்கு 0 to pi. ஸோ இதோட வேல்யூ நம்மளுக்கு 0 to pi. இதுக்கு முன்னாடி வந்து 2 divided by pi எக்ஸிஸ்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ 2 divided by pi ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது pi ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் 0 லோயர் லிமிட் போட்டோம்னாக்க. ஸோ இந்த இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 2 கேன்சல் ஆகிடும் அண்ட் பையும் பை ஸ்கொயரில் இருக்கிற ஒரு வேல்யூ நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். வி கெட் என்ன ஆன்சர் மட்டும் வரும்? பை மட்டும் ஆன்சராக கிடைக்கும். அப்போ ஏ நாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பை. நெக்ஸ்ட்டு ஏஎன் கண்டுபிடிக்கலாம். ஏஎன் ஃபார்முலா படி 2 divided by pi integral 0 to pi f of x cos nx dx is equal to 2 divided by pi f of x க்கு பதில் இந்த சம்மில் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x into cos nx dx. இப்போ ஜென்ரலைஸ்டு நம்ம uv ஃபார்முலா போட்டுக்கலாம். uv dx is equal to udv uv1 minus u dash v2 plus u double dash v3 minus etc. இதில் ஹைலைட்டு படி பார்த்திங்கன்னா யூன்றது எக்ஸு அண்ட் டிவின்றது காஸ் என்எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். யூன்றது எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா யூ எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டே வரணும். எங்கே 0 வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டிவியில் இருக்கிற வேல்யூஸு வி வேல்யூ நம்ம இன்டரேட் பண்ணிட்டே வரணும். ஃபஸ்ட்டு யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. யூ ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்க யூ டேஸ் இஸ் ஈக்குவல் டு டியூ பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1ன்ற ஆன்சர் கிடைக்கும். திருப்பி யூ டபுள் டேஷ்ன்றது u டேஷை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு கிடைக்கும். ஸோ u டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு டிவின்றதை நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம்? காஸ் என்எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இதை இன்டரேட் பண்ணலாம். dv is equal to integral cos nx dx. cos nx நம்ம இன்டரேட் பண்ணோம்னா sin nx divided by n கிடைக்கும். இதுதான் நம்ம v1 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிடைக்கிற v வேல்யூ v1 is equal to sin nx divided by n எழுதிக்கலாம். திருப்பி v1 இன்டரேட் பண்ணோம்னா we get v2. அப்போ v2 is equal to இது ஃபஸ்ட்டு கிடைக்கிற v வேல்யூ, அதனால் v1 எழுதியிருக்கோம். அடுத்தது v2ன்றது v1 இன்டரேட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ v1 into dx sin nx divided by n into dx. அப்போ v2 is equal to sin nxல 1 by n நம்ம வெளில எடுத்துட்டோம்னா sin nxை நம்ம இன்டரேட் பண்ணோம்னா மைனஸ் காஸ் nx divided by n கிடைக்கும். அப்போ v2ஓட ஆன்சர் மைனஸ் காஸ் nx divided by n ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க u dash u double dash v1 v2 இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா யூவி ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஜென்ரலைஸ்டு யூவி ஃபார்முலா படி யூவி டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு uv1 மைனஸ் u dash v2 ப்ளஸ் u double dash v3 மைனஸ் எக்ஸெட்ரா. இதில் நம்மளுக்கு இங்கே எக்ஸுன்றது நம்ம யூன்னு எழுதியிருக்கோம் அண்ட் இது வந்து நம்ம காஸ் என்எக்ஸுன்றது வின்னு எடுத்துட்டிங்களா, இதை டிவின்னு எழுதிக்கலாம். ஸோ டிவின்னு எடுத்துட்டோம்னாக்க we get uv1 யூன்றது எக்ஸு v1ன்றது sin nx divided by n. அதேமாதிரி u டேஷ்ன்றது 1 அண்ட் v2ன்றது மைனஸ் காஸ் nx divided by n ஸ்கொயர். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதோட லிமிட் வந்து 0 to pi. ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் வேல்யூ பை சப்ஸ்டியூட் பண்ணலாம் அண்ட் லோயர் லிமிட் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்பர் லிமிட் வேல்யூ நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி சைன் பை வேல்யூனால் நம்மளுக்கு 0. சைனில் எந்த n வேல்யூ கொடுத்தீங்கனாலும் சைன் n பை வேல்யூ ஜென்ரலாகவே நம்மளுக்கு என்னென்னு வந்துடும்? 0ன்னு கிடைக்கும். அதே காஸ் n பை வேல்யூ நம்மளுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி
இதோட ஆன்சர் -1 பவர் n. இதோட ஆன்சர் -1 பவர் n. என்னோட வேல்யூ ஈவனாக இருந்ததுன்னா +1, ஆடாக இருந்துச்சுன்னா -1ன்னு கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா sin பை வேல்யூ எந்த n வேல்யூ ஈவனாக இருந்தாலும் இல்லை ஆடாக இருந்தாலும் sin n பை வேல்யூ 0 தான். cos n பை வேல்யூ -1 பவர் n. இதான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் எக்ஸ் இருக்க இடத்துல, அண்ட் மைனஸ் லோயர் லிமிட் வேல்யூ எக்ஸ் இருக்க இடத்துலாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். cos 0 வேல்யூ நம்மளுக்கு 1, cos 0 வேல்யூ 1, அதே sin 0 வேல்யூ நம்மளுக்கு 0. இந்த ஃபார்முலா இந்த இதையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அதனால் அதை நான் சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get 2 divided by n square pi -1 power n minus 1 is equal to 0 when n is even. n ஈவனாக இருக்கும்போது இந்த ஆன்சர், n ஆடாக இருக்கும்போது -4 divided by n square pi. இப்போ half range cosine series for f of x in 0 to pi ஓட ஃபார்முலா f of x is equal to a0 divided by 2 plus summation an cos nx. இதில் a0க்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பையன்ற ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்தது anக்கு -4 divided by n square pi. என்னோட வேல்யூ எல்லாமே ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா அப்போ வந்து -4 divided by n square piன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். an வேல்யூ 0, என்னோட வேல்யூ எல்லாமே ஈவனாக இருந்துச்சுன்னா, இது வந்து நம்ம an கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜரில் பார்த்துருக்கோம். an வேல்யூ 0 வேர் n is even. an வேல்யூ is equal to -4 divided by n square pi வேர் n is odd அப்படின்றதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ an சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அந்த 0 இருக்கிற டேர்ம் ஈவன் டேர்ம் இருக்கிறத 0ன்னு போட்டுக்கிறதுனால 0 into anything 0, அப்போ அந்த சமேஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ ஈவனுக்கு மட்டும் நம்மளுக்கு 0 வந்துடும். அப்போ ஆடுக்கு மட்டும் நீங்கள் சமேஷன் ரன் பண்ணிங்கன்னா n is equal to 135 எக்ஸெட்ரா up to infinity -4 divided by n square pi cos nxன்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f of x is equal to x pi by 2 -4 divided by pi வெளில எடுத்துட்டோம்னா சமேஷன் n is equal to 135 மட்டும் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், ஆடு மட்டும் cos nx divided by n square. இதுதான் நம்மளுக்கான எக்ஸ்பான்ஷன் half range cosine series for f of x is equal to x ஓட எக்ஸ்பான்ஷன். இப்போ நம்ம அடுத்தது ஒரு ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து x is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we get cos 0 வேல்யூ 1ன்னு கிடச்சிரும். அப்போ 0 is equal to pi by 2, x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 is equal to pi by 2 -4 divided by pi summation n is equal to 135 etc. up to infinity 1 by n square கிடைக்கும். ஏன்னா cos 0ன்றது 1, ஸோ 1 by n square. இதில் நம்மளுக்கு pi square by 8 is equal to summation 135 1 by n square. So we get pi square by 8 is equal to 1 by 1 square plus 1 by 3 square plus 1 by 5 square plus etc. இந்த டிடக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளம் இஸ் ஓவர். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். எர்வின் கிரேசக், தாமஸ் ஃபினி, வெங்கட்ராமன், P.R. Vittal and Grival. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.